குழந்தைகளே, இன்னைக்கு மார்கழி மாசம் முதல் நாள். பார்த்துருப்பீங்க, தெருவிலெல்லாம் கலர் கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. தெருவே களை கட்டி இருக்கும். என்ன காரணம்? இன்னைக்கு எல்லா கோயில்கள்லையும் வீடுகள்லையும் திருப்பாவை பாடல்கள் ஒலிக்க ஆரம்பிக்கும். 1400 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கு. அது என்ன? அதுதான் பாவை நோன்பு கலாச்சாரம். பாவை நோன்புன்னா என்ன? அந்த காலத்துல இளம் பெண்கள் ஆத்துக்கு போவாங்க. இன்னைக்கு மாதிரி பாத்ரூம் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. எல்லா பெண்களும் ஆத்துக்கு போய் தான் நீராடுவாங்க. இந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் காலங்காத்தால சீக்கிரமா எழுந்திருந்து தங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போய் அங்க குளிச்சுட்டு அந்த ஆத்து மணல்ல ஒரு சின்ன பொம்மை மாதிரி கடவுளுடைய உருவத்தை பண்ணி அதுக்கு பூஜை செய்து நோன்பு நோற்று வீட்டுக்கு வருவாங்க. அப்ப அவங்க விரதம் இருப்பாங்க. இது எதுக்காக பண்றாங்க? நாடு செழிக்க, அப்புறம் எந்த தீங்கு நாட்டை அண்டாமல் இருக்க, மாசம் மும்மாறி பெய்ய, அப்புறம் இந்த இளம் பெண்கள் தங்க மனசுக்கு பிடிச்ச கணவன் அமைய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வாங்க. இப்படி 30 நாளும் நோன்பு நோப்பாங்க. இதுக்கு பேரு தான் பாவை நோன்பு. ஆண்டாள் அரங்கனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு 30 நாளும் 30 பாடல் பாடி வச்சிருக்காங்க. அந்த பாடலை பாடிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு ஆத்தங்கரைக்கு போய் அந்த நோன்பு நோப்பாங்க. அது இன்னைக்கு முதல் பாடல். இந்த முதல் பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நோன்பு எப்போ ஆரம்பிக்கணும், இது யாருக்காக செய்யறோம், இது செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மார்கழி மாசம் முதல் நாள். இங்க போற பெண்கள் எல்லாம் யாரு? ஆயர்குல சிறுமிகள், செல்வ செழிப்பு மிக்க சிறுமிகள். யாரை எண்ணி யாருக்காக இந்த நோன்பு நோக்கிறாங்க? நாராயணன். யார் இந்த நாராயணன்? கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபனுடைய குமாரன். இந்த ஆயர் குலத்தையே பகைவர்கள் இருந்து காப்பாற்ற கூர்வேலால் போர் தொழில் புரியும் நந்தகோபன். அவருக்கும் யசோதைக்கும் பிறந்த இளம் சிங்கம், சிங்கம் போன்ற இளைய மகன். அவன் எப்படி இருப்பான்? அவனோட தோற்றம் எப்படி இருக்கும்? கரிய நிறத்தை உடையவன், கார்வேணி, செங்கண், தாமரை போன்ற கண்களை உடையவன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்தாற் போன்ற பிரகாசமான முகத்தை உடையவன். அந்த நாராயணன் நாம் நோன்பு நோற்று அவனிடம் வேண்டினால் நமக்கு பரிசு கொடுப்பான். அந்த பரிசு என்ன? பறை. பறைக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் தோல் வாத்தியம், உங்களுக்கு தெரியும், பறை அடிக்கு, அந்த பறை. இரண்டாவது மோட்சம். இப்படி எல்லா பெண்களும் தங்கள் மனதுக்கு பிடித்த கணவன் அமைய வேண்டும் என்று அந்த காலத்துல நோன்பு நோத்தாங்க. அந்த ட்ரெடிஷன் இன்னைக்கு வரைக்கும் கட்டாகாம தொடர்ந்து வந்திருப்பது தான் நம்மளுடைய பாரம்பரியத்தோட சிறப்பு. நாளைக்கு 2வது பாடலோட உங்களை சந்திக்கிறேன்.